இவர்களை கேட்டு பார்த்தால் அவர்கள் இருக்கும் இடத்தை உறுத்தி விடுவார்கள் அல்லவா? அம்மா பக்கத்துல வேலூர் தெரியவில்லையா? நான் தான் முற்றிலும் துறந்தவன். இவன் தான் மூஞ்சி விட்டவன் பழகுது. ஈனோ மாவனோ சூடு சொரு இதை மூஞ்சி விட்டுக்க மாட்டான். நானு ஈனமான சூடு சோறு கிடையாது. 3 ஆசை அற மறுத்தவன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை அற மறுத்தவன். இந்த 3 ஆசை விட்டானே வக்கால போய் இந்த சாப்பாடு ஆசை மட்டும் விட மாட்டான்டா. அந்த ரூம்ல உக்காந்து ஒரு மடா கட்டுறான் பாரு. 2 ஆளு சாப்பாட ஒரு ஆளே சாப்பிடுறான். என்ன பார்த்தா தட்ட சாப்பாடு சாப்பிடுறேன். பிரம்மனுடைய சுதன் இவன் தாண்டா பிரமண சோத்தன். உனக்கு அப்படி தெரியும்? பிரம்மனுடைய சுதன் அப்படி என்றால் பிரம்மனுடைய மகன் நாரத மகன். உங்க அம்மா பேர் என்னது? என்னுடைய தாயின் பெயர் சரஸ்வதி. சரஸ்வதியா? அடங்க கலவாய் மச்சான். இவன் அம்மா பஞ்சாருக்கு சமைக்கல வீட்டுல போய் முட்டை திருட்டு ஓடாண்டா. என் மச்சான் அந்த சொட்டு விட்டு போயினாவா? ஐயோ இவன் தாண்டா போய் முட்டை திருட்டு ஓடணும். உக்கால போய் அப்படியே மடிக்க தொடப்பு காட்டி அடிக்குது அவங்க அம்மா. அம்மா மறிச்சு விடுறோம் பேரு. இவன் நேரம் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறான். அங்க போய் சன்னியாசியா மாத்திக்கிறான். ஏமாச்சா எங்க போய் வர்றான்? ஏண்டா எதிர் விட்டு சரஸ்வதி விட்டு புள்ளியா? கொஞ்சம் முடியலான்னு அடிச்சு போட்டுக்குது. ஏண்டா சரஸ்வதி கலைமகள் கலைவாணி எங்க இருக்கிறாங்க? தாய் கலைவாணி எங்க இருக்கிறாங்க தெரிகிறதா? இதோ இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லோரும் நாக்கிலும் இருக்காங்க. ரொம்ப நாளா இதான் ஒரு சந்தேகமா. இவங்க அம்மா அங்க உக்காந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த 1 2 எங்கடா போவாங்க? கமிட்டியா அங்க அம்மா பஸ்ல போவாங்க. உள்ள போவாங்க. என்னுடைய தாயே உன்னுடைய நாவில் இல்லை என்றால் இங்க நீ பேசவே முடியாது. தாய் தான். யார் நீ? பிரம்மனுடைய மகன் நாரத மகாமுனிவர். யாரா? நாரத மகாமுனிவர். நாரதம் உள்ள பிரம்மனா? பிரம்மனுடைய மகன். ஓ பிரம்மனுடைய மகன் நாரத மகாமுனிவர். நாரதர். நாரதர். உங்களுடைய எஜமானனை பார்க்க வேண்டும். உங்களுடைய எஜமானிடம் புரியபடி நான் வந்திருப்பதாக சொல்ல வேண்டும். நான் வந்திருப்பதாக. ஐயா நான் வந்துக்கிறேன். நீ வந்திருக்கிறாய். நான் வருகிறாயா? நல்ல சாப்பாடு. உண்ட களைப்பு தொண்டரைக்கு முடி சென்று ஓய்வெடுத்துக்கொள். என்னடா ஐயா சொன்ன மாதிரியா என்ன போய் ஓய்வெடுத்து சொல்லிட்டாரு. அதனால நம்ம அந்த பிடிக்காது. நான் பக்தி பாட்டு பாட போறேன். பக்தி பாட்டா? நான் பாடும்போது சாமியோட கிளம்பி வருவோம். பாட்டு பாட்டு சொல்ல சாமியோட கிளம்பி வருமா? வரும்போது நீ போய் என்ன போடுனா பக்தி பாடாச்சு. ஆமா பாடு பாடு. சாமி வந்து இது பக்தி பாட்டு கிடையாது. வேற பாட்டு இருந்தா போடு. நீயே பாடு. நான் பாட்டு வேற பாட்டு. அஞ்சலியா? இன்னொரு பாட்டு பாட்டா? பெரிய பாட்டு. ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா மாமா, ஓ சொல்றையா மாமா.
என்னங்க நான் வந்துக்கிறேன். அது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இதான் முன்னா. போய் வெட்டுக்கிறோம். ஓய்வு உண்ட வழக்கு தொண்டருக்கு உண்டு ஓய்வு எடுத்து சொன்னாங்க உங்களை. டேய், டேய், டேய். நானும் தான் மகாமணி வந்துட்டு போறாங்க சொல்லு அவன் பேரு பேருமா? நானும் தான் மகாமணி யாரு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஐயா, இருடா. ஏப்பா, ஆமா, அவன் பேர் என்ன? மறந்துட்டேன். நானும் தான் மகாமணிவர் எனக்கு தெரியாதா? வா, போடா. ஆங்கில பவுடர் பூசி வந்தவன் எனக்கு தெரியாது இது. ஏப்பா, யார் வந்திருக்குது? நம்ம கோட்டையை தேடி கோட்டையை தேடி வந்திருக்கும் ஆள் யாரு? என்னடா தலை சொல்றீங்க போய் வந்து அவன் பேர் என்ன? பிரம்மனுடைய சுதன் நாரத மகாமுனிவர் பிரம்மனுடைய சுதா நாரத மகாமுனிவர் நாதனுடைய சுதன் பிரம்மா வந்துக்கிறான். எந்த யுகத்துல வந்துக்கிறான் ஆ? இது என்ன யுகம்? கலியுகம். அந்த யுகத்துல தான் வந்துக்கிறான். நாட்டி. பிரம்மனின் சுதன் நாரதன் எங்கிருக்கிறார்? ஐயோ, அங்க வெளிக்கிருக்கிறான். இந்து சமூக சாணி போட்டு போயா? அதான் இருக்கிறோம். பிரம்மநாட்டி. எப்பேற்பட்ட மகாமுனிவர் தகுந்த மரியாதை கொடுத்து அழைத்து வாடா. நம்ம சாமி போறா மரியாதை. சாமியா ஏங்க, யோ ஐயா வரீங்க யோவா ஏய் கோத்தா வாடா வரீங்க வாடா வரீங்க வாடா வரீங்க ஏய், ஏய் ஏய், என்ன சொன்ன? மரியாதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மரியாதையா கூட்டு பார்த்தேன். ஏய், கை கட்டி கைப்பத்தி சுவாமியின் பாதத்தை பணிந்து சுவாமி வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். வா. ஏய், சொன்னது ஞாபகம் இருக்கா? சாணி. வா. ஏய், ஏய், ஏய். பிரம்மநாட்டி. அந்தால நான் சாணி வாரி அந்தால சாணி வாரத்துக்கட வந்தாச்சு அந்த பையத்தை வினோதிக்கிறா. சுவாமி வாருங்க. ஒரு நாளைக்கு தகுந்த ஆசனம் வர்றா. சுவாமி, நீங்கள் வந்தது நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம். நான் உங்கள் நின்றெடுத்த சுவாமி என்னாச்சு? பார்த்தீர்களா என்னை பார்த்து வரைக்கும் கூட்டி இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் என்னை சீண்டுகிறார்கள் ஏய், என்னடா ஏன்டா சாமி ஆயிடுச்சு? நீ என்ன சாமி நோனினா அது என்ன சுண்ணாமலா பண்ணுவான்? உலகம் சுற்றி வாழும் எங்கள் இருவரையும் அண்ணன் தம்பி மாதாவி ஏதாவி எங்கள் இருவரையுமே வாசிக்கிறேன். எனவே ஆனா பாவி எஜமான தெரியலையா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களை கோட்டையை நாடி வந்ததற்கு உங்களது கண்ணிற்கும் காதிற்கும் இருந்து வைக்கின்றோம். ஏய், யாராங்க? 3000 காசு கொடு. 3000 காசு. எதுக்கு 3000? டக்குனு 3000 காசு வேணும். நீங்க நம்ம கம்மல எத்தனை பேரு? 22 பேரும் நம்ம வந்துக்கிறோம். ஒரு கோட்டை 150 ரூபா. அப்ப 20 கோட்டாச்சு வாங்கிடணும் மாதிரியா? அதனால ஒரு 3000 ரூபாய் காசு கொடுத்துறோம். ஏய், இப்ப எதுக்கு கோட்டு வாங்கி வரணும் நீங்க யாரா கம்மனு? இல்லாட்டி எதுக்கு? ஏன் சாமி வந்துக்கிறாரு. சரி சாமி நல்ல சாமி வச்சு ஆ. அவரை வச்சு ஒரு 4 பேர் குடிச்சிட்டு ஆய்ந்து போட்டோம். ஏடேய், நீ மட்டும் இல்லடா ஊர்ல காது குத்துறாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி சீமந்தம் பண்ணாலும் சரி பிறந்த நாள் வச்சாலும் சரி அருமாதிக்கும் சரி என் வீட்டுல என்னன்னா இருந்தாலும் சரி முதல்ல இருக்கிறது கோட்டை தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஒரு தடவை. நான் கேட்க போயிட்டேன். ஏன் இந்த கம்பெனி வாங்கிக்கிறாங்க. தவளையா
ஓடு உனக்கு அந்த பையனா எப்படியா பையன் அவன் பையன் அவன் பையன் பண்ணானுங்க ஒரு கட்டிங் வாங்கி கூடுறான்டா அந்த தேவடியா பையன் வாடான்னு கூட்டம் போனான் கூட்டும் போய் அவனா குச்சி வச்சுட்ட வீடு எடுத்து கூட்டு போறான்டா கட்டிங் வாங்கி கொடுறானா வாங்கி காமினா ஏய் ஐந்து வர முதல்ல வண்டியில இருக்கிற பைய இறக்க மாட்டாளுங்க நீ சிமெண்ட் மூட்டை இறக்கி கொடுக்குற அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் பாப்பாக்கி வச்சுக்குவாங்க பாப்பாக்கி பண்றது வாமா சாமி வந்துக்கிறாரு நீ காட்டுற என்ன தட நீ தட தேவடியா வேலை காட்ட சாமி அப்படியே ஒய்வணும் முதல்ல யாரு காட்டுறது நீ எதுக்கே உட்கார அவன் நம்ம தட்டு அப்படியே சொன்னியா வா பியூட்டிஃபுல் வா காட் பியூட்டிஃபுல் சுபாஷ் வந்துட்டானே
ஆமா காட்டு யாரு காட்ட போறாங்க காட்டு வேலை வரலுக்கு அப்புறமா ராத்திரி நேரத்து ரகசிய தரிசனா நாட்டிய பெண்களுக்கு தகுந்த சன்மானத்தை கொடுத்து நான் சொல்றது கேளுங்க நீங்க எல்லாம் உள்ள வாங்க, நான் புள்ள விடுறேன். ஐயோ ஐயோ புள்ள விடுறேன்.